நாளாகமத்தின் 2ஆம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். சாலமோன் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் நியாயாதிபதிகளும் இஸ்ரவேல் எங்கும் இருக்கிற வம்சங்களின் தலைவராகிய சகல பிரபுக்களுமான இஸ்ரவேல் அனைவரோடும் பேசி, அவனும் அவனோடே கூட சபையார் அனைவரும் கிபியோனில் இருக்கிற மேடைக்கு போனார்கள். தாவீது தேவனுடைய பெட்டிக்கு எருசலேமிலே கூடாரம் போட்டு ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கீரியாத் யாரீமிலிருந்து அதை கொண்டு வந்தான். கர்த்தரின் தாசனாகிய மோசே வனாந்தரத்திலே பண்ணின தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் அங்கே இருந்தது. ஊரியின் புத்திரனாகிய ஊரியின் குமாரன் பெசலெயேல் உண்டு பண்ணின வெண்கல பலிபீடமும் அங்கே கர்த்தரின் வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருந்தது. சாலமோனும் சபையாரும் அதை நாடி போனார்கள். அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டான். அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக. தேவரீர் பூமியின் தூள் அத்தனை ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாக்கினீர். இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். இப்படி சாலமோன் கிபியோனில் இருக்கிற மேட்டிற்கு போய் ஆசரிப்பு கூடாரத்தின் சந்நிதியிலிருந்து எருசலேமுக்கு வந்து இஸ்ரவேலை அரசாண்டான். சாலமோன் இரதங்களையும் குதிரை வீரரையும் சேர்த்தான். அவனுக்கு 1400 இரதங்கள் இருந்தது. 12000 குதிரை வீரரும் இருந்தார்கள். அவைகளை இரதங்களின் பட்டணங்களிலும் அவர்களை ராஜாவாகிய தன்னிடத்தில் எருசலேமிலும் வைத்திருந்தான். ராஜா எருசலேமிலே வெள்ளியையும் பொன்னையும் கற்கள் போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்கில் இருக்கிற காட்டத்தி மரங்கள் போலவும் அதிகமாக்கினான். சாலமோனுக்கு இருந்த குதிரைகளும் புடவைகளும் எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. ராஜாவின் வர்த்தகர் புடவைகளை ஒப்பந்த விலைக்கிரயத்துக்கு வாங்கினார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து ஒரு இரதத்தை 600 வெள்ளிக்காசுக்கும் ஒரு குதிரையை 150 வெள்ளிக்காசுக்கும் கொண்டு வருவார்கள். அந்தபடியே ஏத்தியரின் சகல ராஜாக்களுக்கும் சீரியாவின் ராஜாக்களுக்கும் அவர்கள் மூலமாய் கொண்டு வரப்பட்டது. நாளாகமத்தின் 2ஆம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். சாலமோன் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயத்தையும் தன் ராஜரீகத்திற்கு ஒரு அரண்மனையையும் கட்ட நிர்ணயம் பண்ணி, சுமை சுமக்கிறதற்கு 70,000 பேரையும் மலையில் மரம் வெட்டுகிறதற்கு 80,000 பேரையும் இவர்கள் மேல் தலைவராக 3600 பேரையும் எண்ணி ஏற்படுத்தினான். தீருவின் ராஜாவாகிய ஈராமிடத்தில் ஆள் அனுப்பி, என் தகப்பனாகிய தாவீது தாம் வாசமாயிருக்கும் அரண்மனையை தமக்கு கட்டும்படிக்கு நீர் அவருக்கு தயவு செய்து அவருக்கு கேதுரு மரங்களை அனுப்பினது போல எனக்கும் தயவு செய்யும். இதோ என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சுகந்த வர்க்கங்களின் தூபம் காட்டுகிறதற்கும் சமூகத்தப்பங்களை எப்போதும் வைக்கிறதற்கும் காலையிலும் மாலையிலும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் பண்டிகைகளிலும் இஸ்ரவேல் நித்திய காலமாக செலுத்த வேண்டியபடி சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிறதற்கும் அவருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்டி அதை அவருக்கு பிரதிஷ்டை பண்ணும்படி நான் எத்தனித்திருக்கிறேன். எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரியதாயிருக்கும்.
வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொள்ளக்கூடாதிருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? அவர் சந்நிதியில் தூபம் காட்டுகிறதற்கே ஒழிய வேறே முகாந்திரமாய் அவருக்கு ஆலயம் கட்டுகிறதற்கு நான் எம்மாத்திரம்? இப்போதும் என் தகப்பனாகிய தாவீது குறித்தவர்களும் என்னிடத்தில் யூதாவிலும் எருசலேமிலும் இருக்கிறவர்களும் ஆகிய நிபுணரோடு பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் இரும்பிலும் இரத்தாம்பர நூலிலும் சிவப்பு நூலிலும் இளநீல நூலிலும் வேலை செய்ய நிபுணனும் கொத்து வேலை செய்ய அறிந்தவனும் ஆகிய ஒரு மனுஷனை என்னிடத்தில் அனுப்பும். லீபனோனிலிருந்து கேதுரு மரங்களையும் தேவதாரி விருட்சங்களையும் வாசனை மரங்களையும் எனக்கு அனுப்பும். லீபனோனின் மரங்களை வெட்ட உம்முடைய வேலைக்காரர் பழகினவர்கள் என்று அறிவேன். எனக்கு மரங்களை திரளாக ஆயத்தப்படுத்த என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரரோடும் கூட இருப்பார்கள். நான் கட்டப்போகிற ஆலயம் பெரியதும் ஆச்சரியப்படத்தக்கதுமாயிருக்கும். அந்த மரங்களை வெட்டுகிற உம்முடைய வேலைக்காரருக்கு 20,000 மரக்கால் கோதுமை அரிசியையும் 20,000 மரக்கால் வாட்கோதுமையையும் 20,000 குடம் திராட்சை ரசத்தையும் 20,000 குடம் எண்ணெயையும் கொடுப்பேன் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது தீருவின் ராஜாவாகிய ஈராம் சாலமோனுக்கு பிரதியுத்தரமாக, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சிநேகித்ததினால் உம்மை அவர்கள் மேல் ராஜாவாக வைத்தார். கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தையும் தமது ராஜரிகத்திற்கு ஒரு அரண்மனையும் கட்டத்தக்க யுக்தியும் புத்தியும் உடைய ஞானமுள்ள குமாரனை தாவீது ராஜாவுக்கு கட்டளையிட்டவராகிய வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போதும் ஈராம் அபி என்னும் புத்திமானாகிய நிபுணனை அனுப்புகிறேன். அவன் தானின் குமாரத்திகளில் ஒரு ஸ்திரீயின் குமாரன். அவன் தகப்பன் தீரு தேசத்தான். அவன் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் இரும்பிலும் கற்களிலும் மரங்களிலும் இரத்தாம்பர நூலிலும் இளநீல நூலிலும் மெல்லிய நூலிலும் சிவப்பு நூலிலும் வேலை செய்யவும் சகலவித கொத்து வேலை செய்யவும் என்னென்ன செய்ய வேண்டுமென்று அவனுக்கு சொல்லப்படுமோ அவைகளை எல்லாம் உம்மிடத்திலுள்ள நிபுணரோடும் உம்முடைய தகப்பனாகிய தாவீது என்னும் என் ஆண்டவனின் நிபுணரோடும் கூட யூகித்து செய்யவும் அறிந்தவன். என் ஆண்டவன் தாம் சொன்னபடி கோதுமையையும் வாட்கோதுமையையும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் தம்முடைய ஊழியக்காரருக்கு அனுப்புவாராக. நாங்கள் உமக்கு தேவையான மரங்களை எல்லாம் லீபனோனிலே வெட்டி அவைகளை தெப்பங்களாய் கட்டி கடல் வழியாய் யோப்பா மட்டும் கொண்டு வருவோம். பிற்பாடு நீர் அவைகளை எருசலேமுக்கு கொண்டு போகலாம் என்று எழுதி அனுப்பினான். தன் தகப்பனாகிய தாவீது இஸ்ரவேல் தேசத்தில் உண்டான மறு ஜாதியாரை எல்லாம் எண்ணி தொகையிட்டது போல சாலமோனும் அவர்களை எண்ணினான். அவர்கள் 1,53,600 பேராயிருந்தார்கள். இவர்களில் அவன் 70,000 பேரை சுமை சுமக்கவும் 80,000 பேரை மலையில் மரம் வெட்டவும் 3,600 பேரை ஜனத்தின் வேலையை விசாரிக்கும் தலைவராயிருக்கவும் வைத்தான். நாளாகமத்தின் 2ஆம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் துவங்கினான். அவன் தான் ராஜ்யபாரம் பண்ணின 4ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 2ஆம் தேதியிலே கட்டத் தொடங்கினான். தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு சாலமோன் போட்ட அஸ்திபாரமானது முற்காலத்து அளவின்படியே 60 முழ நீளமும் 20 முழ அகலமுமாயிருந்தது. முகப்பு மண்டபம் ஆலயத்தினுடைய அகலத்தின்படியே 20 முழ நீளமும் 120 முழ உயரமுமாயிருந்தது. அதன் உட்புறத்தை பசும் பொன் தகட்டால் மூடினான். ஆலயத்தின் பெரிய மாளிகையை தேவதாரு பலகைகளினால் செய்து பசும் பொன்னினால் இழைத்து அதன் மேல் பேரிச்சு வேலையையும் சங்கிலி வேலையையும் சித்திரித்து அந்த மாளிகையை இரத்தினங்களால் அலங்கரித்தான். பொன்னானது பர்வாயீமின் பொன்னாயிருந்தது.
அந்த மாளிகையின் உத்திரங்களையும் நிலைகளையும் அதன் சுவர்களையும் அதன் கதவுகளையும் பொன் தகட்டால் மூடி கொத்து வேலையால் சுவர்களிலே கேருபீன்களை செய்வித்தான். மகா பரிசுத்தமான ஆலயத்தையும் கட்டினான். அதன் நீளம் ஆலயத்தினுடைய அகலத்தின்படி 20 முழமும் அதன் அகலம் 20 முழமுமாயிருந்தது. அதை 600 தாலந்து பசும் பொன்னினால் இழைத்தான். ஆணிகளின் நிறை 50 பொன் சேக்கலானது. மேல் அறைகளையும் பொன்னினால் இழைத்தான். அவன் மகா பரிசுத்தமான ஆலயத்திலே 2 கேருபீன்களையும் சித்திர வேலையாய் உண்டு பண்ணினான். அவைகளை பொன் தகட்டால் மூடினான். அந்த கேருபீன்களுடைய செட்டைகளின் நீளம் 20 முழமானது. ஒன்றினுடைய ஒரு செட்டை 5 முழமாயிருந்து ஆலயத்து சுவரை தொட்டது. மறு செட்டை 5 முழமாயிருந்து மற்ற கேருபீனின் செட்டையை தொட்டது. மற்ற கேருபீனின் ஒரு செட்டையும் 5 முழமாயிருந்து ஆலயத்து சுவரை தொட்டது. அதன் மறு செட்டையும் 5 முழமாயிருந்து மற்ற கேருபீனின் செட்டையை தொட்டது. இப்படியே அந்த கேருபீன்களின் செட்டைகள் 20 முழ விரிவாயிருந்தது. அவைகள் தங்கள் கால்களால் ஊன்றி நின்றது. அவைகளின் முகங்கள் ஆலயத்து உட்புறமாய் நோக்கியிருந்தது. இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய நூலாலும் திரையையும் அதிலே கேருபீன்களின் உருவங்களையும் உண்டு பண்ணினான். ஆலயத்திற்கு முன்னாக 35 முழ உயரமான 2 தூண்களையும் அவைகளுடைய முனைகளின் மேலிருக்கும் 5 முழ உயரமான கும்பங்களையும் உண்டாக்கி சந்நிதிக்கு முன்னிருக்க சங்கிலிகளையும் பண்ணி தூண்களின் முனைகளின் மேல் பற்ற வைத்து 100 மாதளம் பழங்களையும் பண்ணி அந்த சங்கிலிகளில் கோத்தான். அந்த தூண்களை அவன் தேவாலயத்திற்கு முன்பாக ஒன்றை வலது புறத்திலும் ஒன்றை இடது புறத்திலும் நாட்டி வலது புறமானதற்கு யாகீன் என்றும் இடது புறமானதற்கு போவாஸ் என்றும் பெயரிட்டான். நாளாகமத்தின் 2ஆம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். அன்றியும் 20 முழ நீளமும் 20 முழ அகலமும் 10 முழ உயரமுமான வெண்கல பலிபீடத்தையும் பண்ணினான். வெண்கல கடல் தொட்டியையும் வார்ப்பித்தான். சக்கராகாரமான அதனுடைய ஒரு விளிம்பு தொடங்கி மறு விளிம்பு மட்டும் 10 முழ அகலமும் 5 முழ உயரமும் சுற்றளவு 30 முழ நூலளவுமாயிருந்தது. அதன் கீழ்ப்புறமாய் ரிஷபங்களின் உருவங்கள் ஒவ்வொரு முழத்திற்கு 10 உருவமாக அந்த கடல் தொட்டியின் சக்கரத்தில் இருந்தது. தொட்டியோடு ஒன்றாய் வார்க்கப்பட்ட அந்த ரிஷபங்களின் 2 வரிசைகள் இருந்தது. அது 12 ரிஷபங்களின் மேல் நின்றது. இவைகளில் 3 வடக்கேயும் 3 மேற்கேயும் 3 தெற்கேயும் 3 கிழக்கேயும் நோக்கி இருந்தன. கடல் தொட்டி அவைகளின் மேல் உயர இருந்தது. அவைகளின் பின்பக்கமெல்லாம் உட்புறமாயிருந்தது. அதன் கனம் 4 விரட்கடையும் அதன் விளிம்பு பானபாத்திரத்தின் விளிம்பு போலும் லீலி புஷ்பம் போலும் இருந்தது. அது 3000 குடம் தண்ணீர் பிடிக்கத்தக்கதாயிருந்தது. கழுவுகிறதற்கு 10 கொப்பரைகளையும் உண்டாக்கி 5ஐ வலது புறத்திலும் 5ஐ இடது புறத்திலும் வைத்தான். சர்வாங்க தகனமாகிறவைகளை அவைகளில் அலசுவார்கள். கடல் தொட்டியோ ஆசாரியர்கள் தங்களை சுத்தம் பண்ணி கொள்ளுகிறதற்கு இருந்தது. 10 பொன் விளக்கு தண்டுகளையும் அவைகளுடைய பிரமாணத்தின்படி செய்வித்து அவைகளை தேவாலயத்தில் வலது புறத்திலே 5ம் இடது புறத்திலே 5மாக வைத்தான். 10 மேஜைகளையும் செய்து அவைகளை தேவாலயத்தில் வலது புறத்திலே 5ம் இடது புறத்திலே 5மாக வைத்து 100 பொன் கலங்களையும் பண்ணினான். மேலும் ஆசாரியரின் பிரகாரத்தையும் பெரிய பிரகாரத்தையும் பிரகாரத்தின் வாசல்களையும் உண்டாக்கி அவைகளின் கதவுகளை வெண்கலத்தால் மூடினான். கடல் தொட்டியை கீழ்த்திசையான வலது புறத்திலே தெற்கு முகமாக வைத்தான். ஈராம் செப்பு சட்டிகளையும் சாம்பல் எடுக்கிற கரண்டிகளையும் கலங்களையும் செய்தான். இவ்விதமாய் ஈராம் கர்த்தருடைய ஆலயத்திற்காக ராஜாவாகிய சாலமோனுக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்து முடித்தான். அவைகள் என்னவெனில் 2 தூண்களும் 2 தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற கும்பங்களும் குமிழ்களும் தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற குமிழ்களான 2 கும்பங்களை மூடுகிறதற்கு 2 வலைப்பின்னல்களும்
தூண்களின் மேலுள்ள குமிழ்களான 2 கும்பங்களை மூடுகிறதற்கு ஒவ்வொரு வலைப்பின்னலின் 2 வரிசை மாதளம் பழங்களாக 2 வலைப்பின்னலிலும் இருக்கிற 400 மாதளம் பழங்களுமே. ஆதாரங்களையும் ஆதாரங்களின் மேலிருக்கும் கொப்பரைகளையும் ஒரு கடல் தொட்டியையும் அதன் கீழிருக்கும் 12 ரிஷபங்களையும் செப்புச் சட்டிகளையும் சாம்பல் கரண்டிகளையும் முள்துறடுகள் முதலான பனிமுட்டுகளையும் ஈராம் அபி ராஜாவாகிய சாலமோனுக்கு கர்த்தரின் ஆலயத்திற்காக சுத்தமான வெண்கலத்தால் பண்ணினான். யோர்தானுக்கடுத்த சமனான பூமியில் சுக்கோத்திற்கும் சுரேத்தாவுக்கும் நடுவே களிமண் தரையிலே ராஜா அவைகளை வார்ப்பித்தான். இந்த பனிமுட்டுகளை எல்லாம் சாலமோன் வெகு ஏராளமாய் உண்டு பண்ணினான். வெண்கலத்தின் நிறை தொகைக்கு அடங்காததாயிருந்தது. இந்த பனிமுட்டுகளை எல்லாம் சாலமோன் வெகு ஏராளமாய் உண்டு பண்ணினான். வெண்கலத்தின் நிறை தொகைக்கு அடங்காததாயிருந்தது. தேவனுடைய ஆலயத்துக்கு வேண்டிய சகல பனிமுட்டுகளையும் பொற்பீடத்தையும் சமூகத் தப்பங்களையும் வைக்கும் மேஜைகளையும் முறையின்படியே சந்நிதிக்கு முன்பாக விளக்கு கொளுத்துகிறதற்கு பசும்பொன் விளக்கு தண்டுகளையும் அவைகளின் விளக்குகளையும் சுத்த தங்கத்தினால் செய்த பூக்களையும் விளக்குகளையும் கத்தரிகளையும் பசும்பொன் கத்திகளையும் கலங்களையும் கலயங்களையும் தூப கலசங்களையும் சாலமோன் பண்ணினான். மகா பரிசுத்த ஸ்தலத்தின் உட்கதவுகளும் ஆலயமாகிய வீட்டின் கதவுகளும் ஆலயத்தின் வாசல் கதவுகளும் எல்லாம் பொன்னாயிருந்தது.